இந்த டிஷ்ஷுடைய பேர் கொரியன் ரெட் சில்லி பொட்டேட்டோ. ஓகே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு பர்ஃபெக்டான டிஷ் இது. எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு நீங்களே செஞ்சு கொடுங்க. இதுக்கு நான் கொஞ்சம் ஆலு, அதாவது பொட்டேட்டோவை வந்து குக்கரில் விசில் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ மேலே இருந்த அந்த ஸ்கின் எல்லாமே வந்து பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர், அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி பூரி மாவுக்கெலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பிணைஞ்சி ஸோ இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, இந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பொட்டேட்டோவை என்ன பண்ணேன்னா திரும்பி ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஓகே, எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஆயிலுடைய கேப்பு. ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மஷ்ரூம் ஷேப்பில் வரும். அதை என்ன பண்ணுங்கள், ஒரு 10 to 15 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வந்து பாயில் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உடனே அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுட்டு அதில் இந்த போட்டு சில் அவுட் பண்ணிடலாம், அதாவது கூல் டவுன் பண்ணிடலாம். ஓகே, கூல் டவுன் பண்ணி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து மசாலா வந்து எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தா சிம்பிளான மசாலா தான், பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள் இது. ஓகே, ஹை ஃப்ளேமில் பண்ணிடாதீங்க. ஸோ சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கு, ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி இலையை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இது வெள்ளை எள்ளு, ஒயிட் எள். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் லோ ஃப்ளேமில் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கூல் டவுன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மஷ்ரூம் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிளேட் பண்ணி கொடுத்தேன். சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டு. அப்படியும் சாப்பிட்லாம், டொமேட்டோ கெச்சப் இல்லைனா சாஸ் இருந்தாலும் அதை டிப் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.